வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் திரு சுப வீரபாண்டியன் அவர்களும் ஊடகவியலாளர் திரு சுமன் சி ராமன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. நதிநீர் பங்கீட்டு சிக்கல்களை தீர்க்க தேசிய நதிநீர் கொள்கை வகுக்க வேண்டும் அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கூறியிருக்கிறார். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சனைகளை தீர்க்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அதனால நதிநீர் கொள்கை தேசிய அளவில் உருவாக்கப்பட வேண்டும், மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்படி பார்க்க? நதிநீர் கொள்கை வகுத்து ஒரு முடிவு சொன்னால் மட்டும் உடனே கர்நாடகம் கேட்டுருவாங்களா? ஏன்னா நடுவர் மன்றம் சொல்லி கேட்கவில்லை, உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சொல்லி கேட்கவில்லை. இப்போதும் கூட அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு இணங்க நாங்கள் தண்ணீரை திறந்து விடுகிறோம் என்று சொல்லுவதே மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு சிறப்பு மனுவை போடுவதற்காக, முதல்ல அதை செய்துவிட்டு வாருங்கள் என்று நீதிமன்றம் சொல்லும் என்பதற்காக ஒரு பேருக்கு அந்த தண்ணீரை திறந்து விட்டுவிட்டு மறுபடியும் உச்சநீதிமன்றத்திலே போய் அந்த தண்ணீரை திறந்து விட சொல்லுகிற ஆணையை ரத்து செய்யுங்கள் என்று சிறப்பு மனுவை இன்றைக்கு கர்நாடக அரசு கொடுத்திருக்கிறது. எனவே அவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் தண்ணீர் இல்லை என்பதை விட தண்ணீர் தர மனம் இல்லை என்பதுதான் அடிப்படையாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே மிக நீளமான நதி டான்யூப் நதி. அது ஜெர்மனியிலே தொடங்கி 10 நாடுகளை கடந்து கருங்கடலில் வந்து கலக்கிறது. எந்த நாடும் இன்னொரு நாட்டுக்கு போகிற தண்ணீரை தடுத்து நிறுத்தவில்லை. டான்யூப் அளவுக்கு 2880 கிலோமீட்டர் ஓடுகிற மிக நீளமான நதி. எனவே வேறு வேறு நாடுகளுக்கு இடையில் ஓடுகிற தண்ணீர் கூட தடுக்கப்படவில்லை. வேறு வேறு மாநிலங்களுக்கு இடையில் ஓடுகிற தண்ணீர் திறக்கப்படுகிறது. இப்போது அந்த முதலமைச்சர் சித்தராமையா சொல்கிறார், மண்டியா மைசூர் பகுதிகளிலே இருக்கிற விவசாயிகள் குடிநீருக்கே தண்ணீர் இல்லாமல் இருக்கிற போது தமிழ்நாடு சம்பாவுக்கு சாகுபடிக்கு தண்ணீர் கேட்கிறது என்கிறார். இரண்டுமே அடிப்படையில் உண்மைக்கு மாறான செய்திகள். அப்படி ஒன்றும் கர்நாடகத்திலே நீங்கள் யார் வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம். அப்படி தண்ணீர் பஞ்சம் எதுவும் ஏற்படவில்லை என்பது மிக வெளிப்படையான உண்மை. அதே போல் இப்போ நாம் கேட்பதெல்லாம் சம்பா சாகுபடி முப்போகம் எல்லாம் அந்த காலங்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டன. அந்த வருகிற எல்லா இடங்களிலும் அந்த தலைமடை பகுதிகளிலே இருக்கிற விவசாயிகளே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். கடைமடை பகுதியில் இருக்கிற தஞ்சை ஏறத்தாழ வறண்டே போய்விட்டது. எல்லா இடங்கள்லையும் வைகையிலையும் பார்த்தால் தலைமடை பகுதி கம்பம், சின்னமனூர், தேனி போன்ற இடங்களிலேயே முப்போகம் இல்லை. இறுதியில் வருகிற போது சிவகங்கை மாவட்டத்துக்கு தண்ணீரே இல்லை. அப்படித்தான் காவிரி நீரிலும் அங்கே இருக்கிற பவானி, ஈரோட்டிலேயே தண்ணீர் குறைகிற போது இறுதியாக வருகிற தஞ்சைக்கு தண்ணீர் என்பது இல்லாமல் போயிற்று. எனவே இதில் அடிப்படையில் அவர்களுக்கு நீர் ஏராளமாக இருந்து வேறு வழியில்லை என்றால் திறந்து விடுவதற்கான வடிகால் தமிழகம் என்றுதான் நிலைமையை இன்றைக்கும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர இது ஏதோ போனால் போகிறது என்று நமக்கு தண்ணீர் தருவதில்லை. நாம் நம்முடைய உரிமையை கேட்கிறோம். அது ஓடுகிற 800 கிலோமீட்டர் நீளத்தில் காவிரி மிக கூடுதலாக ஓடுகிற பகுதி தமிழ்நாடு தான். அதாவது ஃபர்ஸ்ட் தேசிய நதிநீர் கொள்கை வேண்டும்னு சொல்றாரு. ஏற்கனவே இருக்கு. 2012ஆம் ஆண்டில் மத்திய அரசு தேசிய நதிநீர் கொள்கைன்னு ஒரு டிராஃப்ட் வெர்ஷனை வந்து அவங்க போட்டு வெப்சைட்லேயே நீங்கள் போய் படிக்கலாம். அதுலேயும் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு பர்மனன்ட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரைபியூனல், மத்திய அரசு வந்து பர்மனண்டாக ஒரு நிரந்தர அடிப்படையிலே மாநிலங்களுக்கு இடையே வரும் நதிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு. அது ஒன்றும் பண்ணலை, அது வேற விஷயம். ஆனால் அந்த கொள்கை ரீதியாக நீர் ஆதாரங்களை எவ்வாறு காப்பாற்றுவது, எவ்வாறு மேம்படுத்துவது எல்லாத்தையும் அழகாக அவங்க போட்டிருக்கிறாங்க. ஸோ தேசிய நதிநீர் கொள்கை இருக்கிறதா என்றால் பேப்பரில் இருக்கு. அதை நீங்கள் என்ன பண்ணீங்கிறது வேற. ரெண்டாவது, இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். கர்நாடகாவில் மழை குறைவாக பெய்திருக்கிறது, அணைகளிலே குறைந்த அளவு நீர் இருக்கிறதுங்கிறாங்க. இப்போ மத்திய அரசு ஒரு குழு அனுப்பலாம். என்ன நிலைமை கர்நாடகா அந்த அடிப்படையில் தான் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ் மூலமாக அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதாவது 192 டிஎம்சி ஃபீட் தமிழ்நாட்டுக்கு காவேரி ட்ரைபியூனல் அவார்டு மூலமாக வர வேண்டும். அதில் வந்து ஜூன் இவ்வளோ வரணும், ஜூலை இவ்வளோ வரணும், ஆகஸ்ட் இவ்வளோ வரணும். உங்களுக்கு கர்நாடக அணைகளில் நதிநீரினுடைய அதாவது நீரினுடைய அளவு எவ்வளவு குறைந்திருக்கு, 10% குறைந்திருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். அப்போ அந்த மாதம் வந்து தமிழ்நாட்டுக்கு ரிலீஸ் ப்ரொபோர்ஷனேட்டா குறைய போகுது.
அதை வந்து தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அது ஒரு நியாயமான, அதாவது எங்களுக்கு 50% இல்லைங்க அணையில வந்து பத்தி மட்டும் அவர் சொல்லல. எல்லா மாநிலங்கள், நிறைய மாநிலங்கள்ல இந்த பிரச்சனைகள் இருக்கு. எல்லா இப்போ ஆந்திரா எடுத்தீங்கன்னா கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் இருக்கு, கர்நாடகாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இருக்கு. தேசிய அளவிலான ஒரு கொள்கை தேவை அப்படின்னா கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோட அவர் பார்க்கறாருன்னு புரிஞ்சுக்கலாம். தேசிய நதிநீர் கொள்கை என்பது ஏற்கனவே அரசால் அறிவிக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட், அது இருக்கிறது. அதிலே வந்து திட்டவட்டமாக என்ன நீராதாரங்களை எப்படி காப்பாற்றுவதுங்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதற்கு பிறகு வாட்டருக்கும் சானிடேஷனுக்கும் லிங்கிங், தண்ணீர் நீருக்கு வந்து எப்படி பிரைஸ் பண்ணணும், அதுக்கு டீடைல்ஸ், டிஸ்பியூட் ரெசல்யூஷன் என்ன, ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையே தகராறு வந்தா அது என்ன செய்யணும். திரு சுபவீரபாண்டியன் என்ன சொன்னாங்கன்னா, நதிநீர் கொள்கை கொண்டு வந்தா மட்டும் தண்ணியை விட்டுருவாங்களான். அது கர்நாடக மாநிலத்திற்கு மட்டும் இல்ல, பொதுவா எல்லா மாநிலங்களும் அந்த பிரச்சனையை தற்போது ஆற போடுவதற்கு இல்ல கொஞ்சம் காலதாமதப்படுத்துவதற்காக பேசுறாங்களா, இல்ல கன்ஸ்ட்ரக்டிவான பாயிண்டாக ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ், தொலைதூரத்தோட பார்த்தோம்னா நம்ம வந்து இது ஒரு தேசிய நதிநீர் கொள்கை அப்படிங்கிறது கொள்கை ரீதியாக மட்டும் இருந்தா ஒன்றும் நமக்கு தண்ணி வரப்போறது இல்லை. மிக முக்கியமாக அணைகளின் நிர்வாகம் மத்திய ஒரு அமைப்பிடம் இருந்தால் அவர்களுக்கு இது கர்நாடகாவா தமிழ்நாடான்னு தெரியாது, மகாராஷ்டிராவா ஆந்திராவான்னு தெரியாது. அவர்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலாங்கிற அடிப்படையில் அவங்க தண்ணி திறந்து விட போறாங்க. இந்த பிரச்சனை உடனடியாக தீர்க்கப்படும். இது ஏன் பிரச்சனை வருது, அணைகளினுடைய அந்த கண்ட்ரோல் வந்து யாரிடம் இருக்கிறது, அணைகளினுடைய கண்ட்ரோல் வந்து அந்தந்த மாநிலங்களுடன் இருப்பதனால் அவர்கள் வந்து தண்ணியை திறந்து விட மாட்டேங்கிறாங்க. அனைத்து இன்டர்ஸ்டேட் ரிவர்ஸ்ல இருக்கிற அணைகளுடைய கண்ட்ரோல் நாளைக்கு மத்திய அரசு அதனுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிடுச்சுன்னா அங்கு வந்து அந்த மாநிலங்களே வேணாங்க, வேற மாநிலங்கள் இருந்து அதிகாரிகள் இருந்தாங்கன்னா இதுல என்ன பிரச்சனை இருக்க போது, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்க போது எவ்வளவு நீர் இருக்கு அந்த அடிப்படையில் திறந்து விட போறாங்க. நீங்க ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு, இப்போ அதை நீங்க கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டுட்டு வாங்க அப்படின்னு மத்திய அமைச்சர்கள் சொல்றாங்க. இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வாக இருக்குமா? இல்ல, நான் அப்படி கருதல. ஏன்னா இப்போ நண்பர் சுவன் ஸ்ரீராமன் சொல்ற மாதிரி அந்த தேசிய நதிநீர் கொள்கை 2012 இருக்கிறது என்பது வேறு, எந்த அளவுக்கு அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பது அது வெறும் சட்டமாக இதுவரைக்கும் வரல, வெறும் வரைவு தான். ஆனால் அதையும் இப்போ 2 செய்திகளை சொல்லணும். இந்த நதி சிக்கல் வருகிற போதெல்லாம் 3 செய்திகள் திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றன. ஒன்று நதிநீர் இணைப்பு, இன்னொன்று தேசியமயமாக்குதல், மூணாவது தேசிய நதிநீர் கொள்கை. இதில் நதிநீர் இணைப்பில் நடைமுறையில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. அதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாமே தவிர, ஒரு அணையை தடுத்து, ஒரு தண்ணீரை ஆற்றை தடுத்து அணையை கட்டி திருப்புகிற போது அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான கிராமங்களினுடைய பாதிப்பு. இன்றைக்கி மேத்தா பட்கர் போன்றவர்கள் எல்லாம் எதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள்? நீங்கள் ஒரு பக்கத்தில் நதிநீர் கேட்டால் இன்னொரு பக்கத்தில் சுற்றுச்சூழல், மக்களினுடைய வாழ்க்கை, அந்த சிக்கல் இருக்கிறது. இரண்டாவது தேசியமயமாக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏதோ நதி நீரெல்லாம் இப்போ தனியார் மயமாக இருக்கிற மாதிரி. அது என்ன பொருள் அதற்கு என்றால், மாநிலங்களிடம் இருக்கிற உரிமையை மறுபடியும் பறித்து மத்திய அரசிடம் கொடுப்பது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் மத்திய அரசு இப்போ தலையிட முடியாதா என்ன? உச்ச நீதிமன்ற நீங்கள் வேறு எப்படியும் தலையிட வேண்டாம், உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிற அதிகாரம் கூட மத்திய அரசுக்கு இல்லை என்று சொன்னால், பிறகு மத்திய அரசுங்கிற சொல்லே உண்மையில் அரசமைப்பு சட்டத்தில் எங்கேயும் இல்லை. என்ன செய்ய முடியும்? மத்திய அரசு பணியில இருந்தாங்கன்னா எவ்வளவு தண்ணி வருது, எவ்வளவு தண்ணி தேவை, எந்த சதவீதத்தில் மாநிலங்களை அதை அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது. நீங்கள் நதிநீர் கொள்கை வகுத்து அது நடைமுறைக்கு இன்னைக்கு இருக்கிற வரைவாக இருக்கிறது, சட்டமாக ஆகி நடைமுறைக்கு வந்தாலும் சட்டத்தை மதிக்கிற போக்கு இருக்கிறதா? அதை மீறுகிற போது எங்கே போகலாம்? உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போகும். அரசியல் ரீதியாக சட்டத்தினுடைய உச்ச நீதிமன்றம் என்ன ஆர்டர் கொடுத்தாலும் அதை இந்த அளவு கர்நாடகா இந்த முறை அட்லீஸ்ட் ஒரு டோக்கனாக மதித்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் திருப்பியும் மேல்முறையீடு போறாங்க. ஆனா அடிப்படையாக அரசியல் காரணங்களுக்காக ஒவ்வொரு மாநிலங்களிலும் அந்தந்த அரசியல் கட்சிகள் இதிலிருந்து ஆதாயம் நிச்சயமாக தேடும். என்ன டிஃபரன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசால் நடவடிக்கை மத்திய அரசு என்ன பண்ண முடியும்? ஸ்டேட் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ண முடியுமா? அது ஒரு அப்படி செஞ்சா கூட என்ன பண்ண முடியும்? மத்திய அரசு மத்திய அரசு ஒரு சந்தேகம் இல்லங்க. நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? மேக்ஸிமம் ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, மத்திய அரசு ஊழியர்கள் பணியில இருந்தாங்கன்னா அந்த அணையை திறக்கிற விஷயத்துல
நீர் மேலாண்மையில எவ்வளவு தண்ணி வருது, மக்களுக்கு எவ்வளவு தேவைங்கிறது திறந்து விட முடியும். மக்களுக்கு எவ்வளவு தேவை இல்லைங்க, ஒரு ஃபார்முலா இருக்குங்க. சரி, அதை work out பண்ண முடியும். அதுல இவ்வளவு டெபிசிட் இருக்கு, இவ்வளவு குறைஞ்ச தண்ணி வந்திருக்கு, அதனால 30% கம்மியா இருக்குன்னா கர்நாடகாவுக்கு 30% கம்மி, தமிழ்நாட்டுக்கு 30% கம்மி. மத்திய அரசு ஊழியர்கள் பணியில இருந்தாங்கன்னா அதை ஒர்க் அவுட் பண்ணுவாங்க நீங்க சொல்றீங்கல்ல. அவர்களுக்கு பாரபட்சம் கிடையாது. அதாவது மத்திய அரசுன்னு ஏன் சொல்றேன்னா, பாரபட்சம் இல்லாமல் இப்ப என்னுடைய நீர் ஆதாரத்தை அதாவது இன்டர்ஸ்டேட், இது வந்து ஒரு மாநிலத்துக்குள் இருக்கிற நதியை பத்தி நம்ம பேசல, அதனுடைய முழு உரிமை அந்த மாநிலத்துக்கிட்ட இருக்கட்டும். ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்துக்கு போகும்பொழுது அந்த நதி நீரினுடைய அந்த வாட்டரினுடைய கண்ட்ரோல் யார் கையில் இருக்கணும்? ஒரு மத்திய அமைப்பு இடம் இருந்தால், மத்திய அரசு அமைக்கும் ஒரு ஆட்டானமஸ் பாடியா, அதெல்லாம் வந்து நம்ம தனியா பேசிக்கலாம். ஆனால் ஒரு மத்திய அமைப்பு, பாரபட்சம் இல்லாத ஒரு அமைப்பிடம் இருந்தால் அந்த ரெசர்வாயர்ல இருந்து, அந்த டேம்ல இருந்து திறந்து விடுற தண்ணியை வந்து பாரபட்சம் இல்லாமல், இப்போ கர்நாடகாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு 192 வரணும், ஆகஸ்ட்ல வந்து 64 வரணும்னால டேம் காலியா இருந்தா கூட பரவாயில்ல. என்ன டிஃபரன்ஸ்? அதுக்கு என்ன ப்ரொபோர்ஷன், எவ்வளவு குறைபாடுங்கிறது ஒரு அமைப்பு வச்சு அந்த நேரத்துல பற்றாக்குறை சமயத்திலயோ இல்ல அதிகமா தண்ணீர் வர சமயத்திலயோ அவங்க ஒரு அமைப்பு வச்சு தண்ணீர் திறந்து விடுறதுக்கும், நீங்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைங்க, காவிரி ஒழுங்காற்றுக்குழு அமைங்க சொல்றது என்ன வித்தியாசம்னா, ஒவ்வொரு முறையும் நீங்க மேலாண்மை வாரியத்துக்கு போய் அந்த மாநிலத்தில் இருக்கிற அந்த அணையை கண்ட்ரோல் பண்ற அதிகாரிகளிடம் ஒரு உத்தரவு வாங்கி கொண்டு அது ஒரு 3 வாரம் இழுத்து, அதுக்கு பிறகு அந்த ஆர்டர் அவங்க செய்யாம வச்சுக்கிட்டு திருப்பி நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சிம்பிளுங்க, தன்னிச்சையா மத்திய அரசு முடிவெடுக்க ஏன் ஒவ்வொரு முறை செய்தி இருக்கு இல்ல. நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க இந்த ஒழுங்காற்று வாரியம் என்கிற விஷயத்துல நம்ம மறுபடியும் அவங்கள்ட்ட முறையீட்டுக்கு போறோம்னு சொல்றீங்க. நீங்கள் இதை மத்திய அரசு பட்டியல் அல்லது ஒரு பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போவதன் மூலம் இது எல்லாம் தீர்ந்து விடும் என்றால், இன்றைக்கு பொதுப்பட்டியலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னு கேட்டால், இது வெறும் நதிநீர் சிக்கலாக இல்லாமல் அரசியல் கட்சிகளால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன பிரச்சனை, நீங்கள் மத்திய அரசே வைத்து கொண்டு திறந்து விட்டாலும் அந்த கர்நாடகாவில் ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு. நேற்றைக்கு நடந்தது என்ன? நேற்றைக்கு நடந்தது பொது வேலை நிறுத்தமா வன்முறையா? 91 நடந்த அளவுக்கு வன்முறை இல்லை என்று நீங்கள் சொல்லலாமே தவிர, ஆனால் வன்முறை தானே நேற்று நடந்திருக்கு. வன்முறை என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகத்தானே வரும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மறுபடியும் மாநில அரசு பட்டியல், அப்ப அதையும் கொண்டு போய் பொதுப்பட்டியல். காரணம் என்ன? அதாவது நீங்க கர்நாடக விவசாயிகளும் தமிழ்நாடு விவசாயிகளையும் தண்ணியை கொடுக்கிறதுங்கிறது ஒரு பிரச்சனையா பார்க்காம, ஒரு நிமிஷம், அது வந்து ஒரு உணர்வு ரீதி, அதாவது கொடுக்கறவங்க வந்து ஏமாந்துறாங்க, அந்த மாதிரி ஒரு அரசியல் சார்ந்த பார்வையா பார்க்கப்படுது. வெளிப்படை தன்மையே இல்லைங்க. இப்போ சித்தராமையா சொல்றாரு குடிநீருக்கு எங்களுக்கு தண்ணி இல்லைங்கிறாரு. அது உண்மையா இல்லையா? அதாவது இது என்ன பிரச்சனை அப்படின்னா, வெளிப்படைத்தன்மை இல்லை. நாளைக்கு வந்து ஒரு அமைப்பு ஆய்வு செய்து விட்டோம், கர்நாடகாவில் 30% கம்மியாக இருக்கிறது, அதனால் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டியதை விட 30% கம்மியாக நீரை நாங்கள் கொடுத்து விடுகிறோம் அப்படின்னாக்க, தமிழ்நாடு விவசாயிகள் வந்து கர்நாடகால குடிக்கிற தண்ணி இல்லைன்னா கூட எங்களுக்கு தான் தண்ணி சம்பா பயிர் கொடுக்கணும் யாரும் கேட்க மாட்டாங்க. என்னோட கேள்வி என்ன, நீங்க சொல்ற மாதிரி, அதாவது நீங்க சொல்ற மாதிரி நம்ம விவசாயிகள் வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லைன்னா கூட பரவாயில்ல, எங்களுக்கு பயிருக்கு தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அதாவது உண்மையான நிலைமை அது இல்லை. அவர்களிடம் தண்ணி இருக்கிறது. நீங்க சொன்னதிலே ஒரே ஒரு கேள்வி, டிஸ்ட்ரஸ் ஷேரிங். பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையும் பங்கிட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாடு ஒரு அமைப்பு போட்டு அதை தண்ணியை திறந்து விட்டாலாம் செஞ்சாலும் இந்த உணர்வு சார்ந்த எதிர்ப்பு அப்ப வராது. உணர்வு சார்ந்த எதிர்ப்பு வந்தாலும் வெளிப்படைத்தன்மை மூலமாக விவசாயிகள் இரண்டு கர்நாடகாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி விவசாயிகள் நிச்சயமாக வந்து அடாவடித்தனம் செய்வதற்காகவோ அரசியல் செய்வதற்காகவோ விவசாயிகள் இல்லை. அவர்களுக்கு அது வாழ்வாதாரம், அவனுக்கு வாழ்க்கை பிரச்சனை. அந்த விவசாயியினுடைய வாழ்க்கை பிரச்சனை தீர்த்து வைப்பதற்கு அவர் எந்த ஒரு நேர்மையான ஒரு தீர்வையும் அவர்கள் உடனடியாக வந்து யாருமே வந்து உங்களுக்கு குடிநீர் இல்லைன்னா எங்களுக்கு சம்பா பயிர் கொடுன்னு தமிழ்நாட்டில் கேட்கல. உங்களுக்கு நீர் இருக்கிறது அது கொடுங்க. எதிராக செயல்படக்கூடிய கர்நாடக மாநில மக்கள் தான் நீங்க சொல்ற அந்த மத்திய அமைப்பு தண்ணி மத்திய அமைப்புக்கு எதிராக இல்ல. நான் என்ன சொல்றேன், இந்த பிரச்சனையை ரொம்ப ஒரு நிமிஷம் நீங்க ரொம்ப எளிமைப்படுத்துறீங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, ஒரு மத்திய அரசினுடைய வாரியம் இருந்ததானால் உடனே பார்த்து, இப்போ அவர்களுக்கு குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லையா என்பது உண்மையா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்க்கலாம். அப்படி எதையுமே ஆராயாமலாம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இப்போது தீர்ப்பு கொடுத்திருக்கிறதுனா இதையெல்லாம் ஆராய்ந்து. ஆனால் அதற்கு பிறகு வருகிற எதிர்ப்பு
மத்திய அரசு கொடுக்கிற போது எப்படி வராம அப்படியே நின்று மத்திய அமைப்பு கொடுக்கும்போது வராதாங்க. ஒரே ஒண்ணு மட்டும் நான் முடிச்சிடறேன். இந்த விவசாயிகள் 2 பேரும் அப்படி எல்லாம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. நேற்றைக்கு வன்முறையில் ஈடுபட்டவங்க எல்லாம் கர்நாடக விவசாயிகளா? விவசாயிகளே கிடையாது. எத்தனை பேர் அது அரசியலாக்கப்பட்டது. அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டிலும் சரி கர்நாடகாவிலும் சரி பிரச்சனையாக இல்லைங்கிற இல்ல அதாவது இல்லைங்க, இது அரசியல் பிரச்சனையாக ஆக்கப்பட்டது. ஒவ்வொரு முறை இந்த மாதிரி நீர் பற்றாக்குறை வரும் பொழுதும் இது அரசியல் பிரச்சனையாக ஆக்கப்படுகிறது என்று மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதனுடைய தீர்வு நீங்க பாத்தீங்கன்னா, நான் எதுக்கு சொல்றேன்னாக்க, இப்போ ரெகுலர் ஃப்ளோஸ், அதாவது இப்போ பற்றாக்குறை வந்திருக்குல்ல, உங்களுக்கு ஏப்ரல் எவ்வளவு தண்ணி வந்துச்சு தெரியுமா? மார்ச்ல எவ்வளவு தண்ணி வந்துச்சு யாராவது தமிழ்நாட்டில் யாருக்காவது தெரியுமா? மேட்டூருக்கு எவ்வளவு தண்ணி கர்நாடகால இருந்து வந்திருக்கு? கிட்டத்தட்ட 34 TMCயோ என்னமோ சொல்றாங்க ஒரு கடைசி 6 மாத காலமாக. நான் என்ன கேக்குறேன்னா, அந்த வாரியம் ஒரு மத்திய கண்ட்ரோல்ல அந்த டேம் ரிலீஸ் இருந்துச்சுன்னா, அந்த அணையிலிருந்து நீர் தரப்பு மத்திய அரசினுடைய கண்ட்ரோல்ல கட்டுப்பாட்டுல இருந்துச்சுன்னா, அவர்கள் மாதம் ஓகே 20% கம்மி, சரி இவங்களுக்கு 20% கம்மியா கொடுங்க. இந்த பகுதி நிறைவு செய்யணும். அப்பவும் நீங்க தண்ணி இல்லைன்னு சொன்னீங்கனாலும் இங்க இருந்து எதிர்ப்பு வரும். தண்ணி இருக்குன்னு சொன்னாலும் இப்போ நீங்க உச்சநீதிமன்றம் ஏன் 13 TMC தான் கொடுத்திருக்காங்க, 50 TMC நம்ம கேட்டோமே, அப்ப நம்ம உச்சநீதிமன்றம் நமக்கு நியாயம் கொடுக்கலன்னு சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? இதையும் ஒரு ஆப்ஷனா வேணா செஞ்சு பாருங்க. ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி அவர் சொல்வது இதனால் எல்லாவற்றுக்கும் தீர்வு கிடைக்கும் நான் சொல்லல, ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். இதையும் தூக்கி மத்திய அரசிடம் இந்த உரிமையை கொடுப்பது எனக்கு சற்று உடன்பாடு இல்லாத. பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் என்று தமிழக வீரர் சாதனை படைத்திருக்கிறார் தங்கவேலு, மாரியப்பன் தங்கவேலு. எப்படி பாக்குறீங்க? அவருக்கான பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலையிலிருந்து, வறிய நிலையிலிருந்து அவர் இந்த உயரத்தை எட்டி பிடித்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க சுமந்த்? இல்ல, நிச்சயமா ஒரு மிகப்பெரிய சாதனை இது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு PV சிந்துவோ ஒரு சாக்ஷி மாலிக்கோ அவர்களுடைய சாதனையை விட இது ஒரு பெரிய சாதனையா தான் நான் பார்க்கிறேன். நேற்று பல தொலைக்காட்சி சேனலில் போட்டுட்டு இருந்தாங்க, எந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தினுடைய இருந்து அவர் இவ்வளோ சாதிக்கிறதுங்கிறது, அவர் உண்மையாகவே அவருக்கு எந்த பரிசு கொடுத்தாலும் அது தகும். அது அண்ட் இதை பயன்படுத்தி கொண்டு இவரை போன்று டேலண்டோட நிறைய விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிப்படையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளுடைய சமுதாயத்திலேயே பல பப்ளிக் பிளேசஸ்லேயே நம்ம ஆக்சஸ் கொடுக்கறது. விளையாட்டு அடுத்த ஸ்டேஜ், விளையாட்டில் அவர்களுக்கு கட்டமைப்பு வசதிகள் செய்து கொடுப்பது, பங்கேற்பதற்கான வாய்ப்பு கொடுப்பது, அது அடுத்த ஸ்டேஜ். ஆனால் நம்மளுடைய சொசைட்டிலே ஒரு பப்ளிக் பொது இடங்களிலே வசதி செய்து கொடுக்காத ஒரு சமுதாயத்தில் நம்ம இருக்கிறோம். அதை அதெல்லாம் அதுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு கவனத்தை திருப்புவதற்கு அவர்களுடைய விளையாட்டு துறையில் அவர்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயம். அதை தவிர இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஆக்சஸ் இன் பப்ளிக் பிளேசஸ், அது எல்லாத்துக்கும் இது நம்ம அட்டென்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா நிச்சயமா. இப்போ உதாரணத்துக்கு தேவேந்திர ஜஜாரியான் ஏற்கனவே 2004 கோல்டு மெடல் ஜாவலின்ல ஜெயிச்சார். அவரும் பங்கேற்கிறார். அவருக்கும் பெரிய வாய்ப்பு இருக்கு. 2013 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல அவர் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. ஸோ இது ஒரு தங்கப்பதக்கத்தோட முடியாது. இந்தியாவுக்கு இன்னும் தங்கப்பதக்கங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கையும் இருக்கிறது. நிச்சயமாக ஃபோக்கஸ் ஆன் டிஃபரெண்ட்லி ஏபிள் மக்களுக்கான ஆக்சஸ், அது ஒரு ஃபோக்கஸ் கொண்டு வரலாம். நீங்க எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே ஒரு பெரிய மகிழ்ச்சிக்கும் பெருமிதத்துக்கும் உரிய வெற்றி இது. 162 நாடுகள் கலந்து கொண்டிருக்கிற போட்டியில், அதில் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிற ஒரு போட்டிகளில் நம்ம சேலத்திலிருந்து ஒரு கிராமத்திலிருந்து ஒரு காய்கறி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளை இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறான்ங்கிறது ஒரு பெரிய பெருமிதம் தான். அமெரிக்காவினுடைய நடப்பு சாம்பியனாக இருக்கிறவர் கூட 1.86 மீட்டர் தாண்டி இருக்கிறார். இந்த பையன் 1.89 மீட்டர், ஏறத்தாழ 5.25 அடியை ஒரு மாற்றுத்திறனாளி தாண்டி குதித்திருக்கிறார். எனக்கு என்ன பெரிய வியப்பாக இருக்கிறதுனா, அந்த பையன் எப்போ பயிற்சி எடுத்தார்? காலையில் ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த பையன். எனவே ஒரு பெரிய சாதனை, பெரிய வெற்றி. நண்பர் ராமன் சொன்னதை அப்படியே நான் 100க்கு 100 ஏற்றுக்கொள்கிறேன். இது விளையாட்டில் மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகளின் மீது நம்முடைய கவனம் ரொம்ப, ஒரு சில பிரிவினர் இருக்கிறார்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள், இவர்கள் மீதெல்லாம் இப்போதுதான் சமூகத்தினுடைய கவனமே திரும்பி இருக்கிறது. அது மேலும் வலுப்படுவதற்கு மாரியப்பன் பெற்றிருக்கிற வெற்றி உதவும் என்பதுதான் இதில் இன்னொரு பெருமைக்குரிய செய்தி. ஜெயிச்சு வந்த பிறகு அவர்களுக்கான அங்கீகாரங்கள், விருதுகள்
பண பரிசுகள் அப்படிங்கிறது நிறைய தளங்கள்ல இருந்து கொடுக்கப்படுது. அது ஒலிம்பிக்லயும் கொடுக்கப்பட்டது, இப்போதும் கொடுக்கப்படுகிறது. ஆனா அந்த பயிற்சிக்கு தேவையான காலகட்டங்கள் இருக்கு இல்லையா, அதுல அவங்க ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்றவர்கள் சொல்றது வந்து நாங்க ரொம்ப போராடி தான் இந்த நிலைமைக்கு வந்தோம்னு. அந்த சுய முயற்சி மூலமா தான், தன்னெழுச்சி மூலமா தான் அவங்க வராங்க. இந்த சிஸ்டத்துல ஏதாவது பிரச்சனை? ஆமா, இல்ல உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ விளையாட்டு அமைச்சகம், அதாவது மத்திய விளையாட்டு அமைச்சகம் 75 லட்சம் ரூபாய் பரிசு அறிவிச்சிருக்காங்க. அப்கோர்ஸ் மாநில அரசு முதலமைச்சர் 2 கோடி கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. ரெண்டுமே வரவேற்கத்தக்கது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி ஒரு விளையாட்டு வீரர் அந்த வெற்றிக்கு முன்னால் அவர்கள் மீது எவ்வளவு, அதாவது என்ன ஆகுதுன்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்தால்தான் அதற்கு ரிட்டர்ன் வரும். அங்க நம்ம ஒரு விளையாட்டு வீரர் மீது நாம் போடுற முதலீடு தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசதி செய்து கொடுப்பது, அவர்கள் வெளிநாட்டில் போய் பல போட்டிகளில் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு கொடுப்பது, அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா பேசிஸ்ல நமக்கு கிடையாது. ஒலிம்பிக் போட்டியாளர்கள் லெவலுக்கு வந்த பிறகு இன்று அரசு செய்கிறது. அது வந்து அரசு ஒண்ணுமே செய்யலன்னா சொல்றதுக்கு இல்ல, மத்திய அரசும் செய்கிறது, மாநில அரசும் செய்கிறது ஒரு லெவலுக்கு வந்த பிறகு. ஆனால் அடிப்படையாக ஒரு கிராமத்துல விளையாட்டுக்கு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றனவா, போதுமான கட்டமைப்பு வசதிகள் இருக்கின்றனவா, அதற்கு ஊக்கம் கொடுக்கப்படுகிறதா, இதெல்லாம் பெரிய கேள்விக்குறிதான். ஆனால் ஒலிம்பிக் லெவலுக்கு வந்த பிறகு நிச்சயமாக மத்திய அரசு செய்கிறது, மாநில அரசு செய்யறாங்க. பெரிய வெற்றி. அதாவது ஒலிம்பிக் போட்டிகளில் நம்முடைய நிலைமை இதுவரை இல்லாத அளவுக்கு மோசமாக இருந்தது. அதாவது உலக மக்கள் தொகையில் 2வது இடத்திலும், ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் 67வது இடத்திலும் இந்தியா இருந்தது. மொத்தமே பதக்கப்பட்டியலில் 89 நாடுகள், அதில் 67வது இடம் இந்தியா என்பது நம்முடைய வேதனைக்குரியதாக இருந்தது. இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளினுடைய போட்டி தொடக்கத்திலேயே ஒரு தங்கத்தை கொண்டு வந்திருக்கிறது. நண்பர் ராமன் சொன்னது போல இன்னமும் பல பதக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் இப்போது அரசு கொடுத்திருக்கிற உதவித்தொகைகள், பாராட்டு, விருது எல்லாம் வரவேற்கத்தக்கன. ஆனால் இன்னமும் ஊக்குவிக்க வேண்டிய செலவும் அதற்கான செயல்பாடுகளும் அரசிடமிருந்து கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கிறோம். பொது குடிமைச் சட்டம் தேவையா தேவையில்லையா அப்படின்னு ஒரு கட்டுரை வந்திருக்கு. ஆதரித்தும் எதிர்த்தும் கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. எப்படி பார்க்குறீங்க? அந்த கட்டுரைகளை நான் படித்தேன். பொது குடிமை சட்டம் என்பது அவசரப்படக்கூடாதுன்னு நீதிபதி கண்ணன் அவர்களும், இல்லை அது உடனடியாக ஏறத்தாழ தேவைப்படுகிறது என்று இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற வெங்கையா நாயுடு அவர்களும் 2 கட்டுரைகளை எழுதியிருக்கிறாங்க. இதே அரங்கிலேயே நான் அந்த பொது குடிமை சட்டங்கள் பற்றி ஏற்கனவே ஒரு முறை பேசியிருக்கிறேன். நான் என்னால் சுருக்கமாக ஒரு செய்தியை சொல்கிறேன். அதாவது இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று சொல்லப்படுகிற பொது குடிமை சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவான சட்டம், எல்லா மதத்தினருக்கும் என்று சொல்லுகிறார்களே தவிர அதனுடைய உள்ளார்ந்த நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது. அதனால தான் அது கடுமையாக எதிர்க்கப்படுகிறது. எல்லோருக்கும் பொதுவான சட்டம் என்பது இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசினுடைய எண்ணத்தில் என்னவாக இருக்கிறது என்றால், எல்லோருக்கும் இந்து மத சட்டத்தை எல்லோருக்கும் பொதுவாக ஆக்குவது என்றுதான் இருக்கிறது. அதாவது அதுதான் அதில் அடிப்படையான உள்நோக்கம் என்பதால் தான் அது கடுமையாக எதிர்க்கப்படுகிறது. இதுதான் அதில் அடிப்படையான செய்தி. ஆனால் அதற்கான மேலோட்டமாக ஆங்கிலத்தில் ஒரு கவர் என்று சொல்வார்களே, அது என்ன என்றால், இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக என்பது போல ஒரு தோற்றத்தை இவர்கள் தருகிறார்கள். வெங்கையா நாயுடு அவர்களினுடைய கட்டுரையிலேயே அந்த முஸ்லீம் மகிழாவினுடைய அந்த பெண்கள் நூர்ஜஹான் அவர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கையெல்லாம் மேற்கோளாக காட்டுகிறார். இரண்டாவது, இதில் அம்பேத்கரினுடைய மேற்கோள் மீண்டும் மீண்டும் தவறாக காட்டப்படுகிறது. அதிலேயும் அமைச்சராக இருக்கிற வெங்கையா நாயுடு போன்றவர்கள் அதை சொல்லியிருப்பது என்பது மிகுந்த கவலைக்குரியது. என்ன என்றால், அம்பேத்கர் எல்லோருக்கும் பொதுவான சட்டம் வேண்டும் என்று சொன்னதற்கு அடிப்படையாக அடுத்த பகுதியிலேயே அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார், ஒரு மதத்திற்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா, ஒரு மனிதனினுடைய வாழ்வை மதம்தான் தீர்மானிக்க வேண்டுமாங்கிறார். எனவே மதத்தையே இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கிறவர்கள் மதத்துக்கு எதிராக நின்று அம்பேத்கரை மேற்கோளாக காட்டுவதை விட ஒரு முரண் நகை வேறொன்றும் இருக்க முடியாது. ஆகையினால அடிப்படையில் நீங்கள் பொது குடிமை சட்டம் என்கிற பெயரில் இந்துத்துவ ஆதிக்கத்தை பரப்புவதற்கு முயல்கிறார்கள் என்பது அடிப்படையில் ஒன்று. அப்படி இஸ்லாமிய பெண்களுக்கும் சில உரிமைகள் எல்லாம் எதுவுமே இல்லை என்று இவர்கள் சொல்லுவதிலே உண்மை இல்லை. அதாவது அந்த கட்டுரையிலேயே அந்த நீதிபதி கண்ணன் ஒன்றை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். மேலை நாடுகளிலெல்லாம் பெண்களுக்கான சொத்துரிமை வருவதற்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நபிகள் காலத்திலேயே பெண்களுக்கான சொத்துரிமை வழங்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய சட்டத்திலே என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நாம் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு பொது குடிமை சட்டம் என்கிற பெயரில் ஒன்றை திணிப்பது ஒரு நாளும் கூடாது. அது இந்த மண்ணில் நடக்கவும் நடக்காது. இல்லை, அதாவது முதல்ல பொது சிவில் கோட் அப்படிங்கிறது நம்மளுடைய அரசியல் சாசனத்தில் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர்டிகல் 44 ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
ஆனால் டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி நம்ம எல்லா குறிப்பிட்டது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுட்டோமான்னா இல்லை. ஸோ அடிப்படையாக இருக்கிறது. ரெண்டாவது, உச்சநீதிமன்றம் பல முறை சொல்லியிருக்கிறது அரசுக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடை நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது கூறப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் உத்தரவே இருக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வரணும்ட்டு. 2. மூணாவது, இந்த திரு சுபவி ஐயா சொல்றது போல நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். யூனிஃபார்ம் சிவில் கோட்னு கொண்டு வந்து அதை இந்து சிவில் கோடாக கொண்டு வந்தால் அனைவரும் எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பல நாடுகளில், பெரும்பாலான நாடுகளில் உலகத்தில் யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்கிறது. அதாவது இப்போ நம்ம நாட்டில் வந்து கிரிமினல் கோட் ஏற்கனவே யூனிஃபார்மாக இருக்கிறது. அதுபோல சிவில் கோட் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக திருமணம், சொத்து பிரிப்பது, இதெல்லாம் பற்றில அந்த விஷயத்தில் தான் வந்து சிக்கல் இருக்கிறது. இந்த இஸ்லாமிய அமைப்புகள், அதாவது இந்த பாரதிய முஸ்லிம் மகிழா ஆந்தோலன்கிறவங்க கடிதம் எழுதுறாங்க பிரதமருக்கு. அதுக்கு அப்புறம் சொல்றாங்க இந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகள், அதாவது அவங்க சொல்ற விஷயம் வந்து அவர்களுக்கு திருக்குரானில் கொடுக்கப்பட்ட உரிமைகளை இன்றைய முஸ்லிம் ஆண்கள் சமுதாயம் அவர்களுக்கு வழங்கவில்லை. அவங்களுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க, எங்களுடைய மதத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற உரிமைகள் எங்களிடம் பறிக்கப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க போறாங்க. அவங்க வந்து எங்கள் மதத்துக்கு மீறி எங்களுக்கு உரிமைகள் வேண்டும் என்று எங்கேயுமே கேட்கல. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஈஜிப்ட், ஜார்டன், டர்க்கி போன்ற இஸ்லாமிய நாடுகள், வங்கதேசம், பங்களாதேஷ், அங்க இருக்கிற இஸ்லாமிய பெண்களுக்கு இருக்கிற உரிமைகள் எங்களுக்கு கிடைக்கல. இஸ்லாமிய தனிநபர் சட்டங்களை அவங்களே வேணும்னு தான் சொல்றாங்க, இருக்கட்டும்னு தான் சொல்றாங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த சைரா பானு அப்படிங்கிற அந்த பெண் வந்து கோர்ட்டுக்கு இல்ல இப்போ போயிருக்கிறாங்க. சைரா பானுன்னு ட்ரிபிள் தலாக், 3 முறை தலாக்னு சொல்லி ஒரு விவாகரத்து நடத்துவதற்கு எதிராக அவங்களும் வந்து ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. அதுவும் போயிட்டு இருக்கு. இப்ப என்ன சிக்கல் அப்படின்னாக்க, கான்ஸ்டிடியூஷன்லயே 2 ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதாவது இன்இக்வாலிட்டி, ஏதேனும் ஒரு சமுதாயத்துக்கு எதிராக ஒரு தீங்கு விளைவிக்கும் வகையில் ஏதேனும் மத ரீதியான ஒரு சட்டமோ ஒரு நம்பிக்கையோ இருந்தால் அதை மாற்றி அமைப்பதற்கு அரசுக்கு உரிமை இருக்கிறது என்று அரசியல் சாசன சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது எனிதிங் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்வாலிட்டி, ஒரு அரசு வந்து மத ரீதியாக இருக்கிற ஒரு நம்பிக்கை, பல ஆண்டு காலமாக ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது அப்படிங்கிற மத நம்பிக்கை இருந்திருக்கிறது, அந்த அடிப்படையில் அது தொடர வேண்டும் என்று எந்த விதமான நிர்பந்தம் இல்லை. அதை மாற்றி அமைப்பதற்கு நீதிமன்றத்துக்கும் உரிமை இருக்கிறது. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஹாஜி அலியில அந்த பெண்களுக்கு உள்ள போற உரிமை ரொம்ப சிம்பிள். பெண்கள் வந்து உள்ளே சென்று கொண்டிருந்தார்கள் முன்னாடி. அதே மாதிரிதான் சனி சிங்கனாப்பூர்லயும் கோவில்ல வந்து பெண்களுக்கு உள்ள செல்வதற்கான உரிமை நீதிமன்றம் மூலமா வாங்கிருந்தாங்க. சோ என்னன்னா, நீதிமன்றங்கள் முன்னாடி வந்து இது வந்து ஒரு ரிலீஜியஸ் மேட்டர், இது வந்து உங்களுடைய மதத்து தொடர்பான விஷயம், அதனால நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லல. அவங்களும் என்ன சொன்னாங்க, அந்த ஹாஜி அலி கேஸ்ல பெண்கள் 2011 வரைக்கும் உள்ள போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த கமிட்டி சேர்ந்துட்டு நீங்க எல்லாம் வரக்கூடாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ முஸ்லிம் அமைப்பு பெண்கள் போய் கோர்ட்ல போய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வராங்க. நீதிமன்றம் சொல்றதும் மத்திய அரசு சொல்றதுமே பெண்கள் வந்து பாரபட்சமாக நடத்தப்படுறாங்க, மாற்று கருத்து இல்ல. சுமன் சொல்ற மாதிரி பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகளை கூட நாங்க டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல. சட்ட ரீதியாக அந்த பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலை வருகிற போது தான் தலையிட வேண்டியது. அதாவது அதுல என்ன செய்தினா, ஏதோ இஸ்லாம் மதத்தில் மட்டும்தான் பெண்களுக்கான ஒடுக்குமுறை இருப்பது போல, இந்து மதத்தில் எல்லாம் எந்த ஒடுக்குமுறையும் இல்லாதது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். நண்பர் ராமன் சொன்னதில் 2 கருத்துக்களில் நான் முதல்ல மாறுபடுறேன். ஒன்று, அவர் சொன்னது போது இது அரசு அமைப்பு சட்டத்தில் இல்லை, 44வது பிரிவில் அவர் சொன்னதெல்லாம் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கும் அரசமைப்பு சட்டத்துக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. ஒன்று. இரண்டாவது, அவர் நீதிமன்ற உத்தரவுகளே இருக்கிறதுன்னு சொன்னார். அதை நான் ஆணைகள் என்று கருதவில்லை. அது எப்போ வருதுன்னா, 1985 ஷாபானு வழக்கில் நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அவர்கள் இப்படி ஒரு பொது குடிமை சட்டம் பற்றி அரசு சிந்திப்பது நல்லது என்று சொல்லி இருக்கிறது உண்மைதான். அதற்கு பிறகு 2 முறை, ஆனா 2011 அது எப்படின்னா, அந்த நீதிபதியும் டைரக்டிவ் பிரின்சிபலை சுட்டிக்காட்டித்தான் சொல்லுகிறார். இது ஒரு பக்கம். நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல நீங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடை இந்து மதத்துக்குள்ளே கொண்டு வாங்கன்ற, இந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை ஒரு நிமிடம். ஏன்னா இப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ங்கிறது பொது குடிமை சட்டம் தானே. அதனை யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள்தான் எல்லா மதங்களுக்குமான பொது குடிமை சட்டம் வேண்டும் என்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்து மதத்துக்குள் ஒரு பொது குடிமை சட்டம் முதல்ல இருக்கா? ஆண் பெண்ணை விட்டுருங்க, ஆண்களுக்கு இடையிலேயே
பெண் என்பவள் எல்லா மதங்களிலும் ஒடுக்கப்படுகிறவளாக இருக்கிறாள். அது எல்லா மதங்களுக்கும் பொருந்தும், ஏதோ இஸ்லாம் மதத்துக்கு மட்டும்தான் என்பது போல இருக்கிறது என்பது தவறானது. ஆனால் ஆண்களுக்குள்ளேயே நீங்கள் மற்ற மதங்களுக்கும் இந்து மதங்களுக்கும் இருக்கிற பெரிய வேறுபாடு, நீ இப்போ வேதம் ஏன் படிக்கலைன்னு பல பேர் கேட்குறான். வேதம் படிக்கக்கூடாதுன்னு சொன்னவன் யார்? வேதம் படிக்கக்கூடாதுன்னு சொன்னவனும் அவர் தான், சமஸ்கிருதம் படிக்கக்கூடாதுன்னு சொன்னவன் தான். இப்போ ஏன் சமஸ்கிருதம் படிக்கலைன்னு கேட்டால் என்ன நியாயம்? எனவே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், பெண்களும் ஐயப்பன் கோயிலுக்குள்ளே போகலாம். இதெல்லாமே முதல்ல இந்து மதத்துக்குள் ஒரு பொது குடிமை சட்டத்தை கொண்டு வந்துவிட்டு பிறகு எல்லா மதங்களுக்கும். இஸ்லாமிய ஆண்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செஞ்சுக்கிறாங்க, அதனால பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டுட்டே வருகிறது. நீங்க திருமண உறவை தாண்டி இருக்கக்கூடிய பாலியல் உறவு அப்படிங்கிறது சட்டவிரோதம். ஆனா அத யாருமே இங்க பின்பற்றுவது கிடையாது. அது இந்து மதங்கள்ல இல்லையா, மற்ற மதங்கள்ல அது மாதிரியான கருத்துக்களே இல்லையா, செயல்பாடுகளே இல்லையா சொல்றதுக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு இந்து மதங்களில் இந்து மதத்துல பெண்களுக்கு எல்லாம் உரிமை ஈக்குவலா சமமாக கொடுக்கப்படுகிறதா என்றால் பெண்கள் மீது ஆணாதிக்கம் இல்லையா? நிச்சயமா இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்களுக்கு நீதிமன்றத்துக்கு சென்று ஒரு நீதி பெறுவதற்கான ஒரு ஓப்பனிங் இருக்கிறது. சட்டத்திலே எந்த விதமான ஒரு, அதாவது இந்து மத ரீதியாக அவர்கள் நீதிமன்றம் உங்க மதத்துல இந்த மாதிரி இருக்கு, அதனால நாங்க ஒன்றும் பண்ண முடியாது நீதிமன்றம் சொல்லாது. அடிப்படையாக பெண்கள் மீது ஆணாதிக்கம் அனைத்து மதங்களிலும் இருக்கிறது. வெறும் இஸ்லாம்ல மட்டும்தான் இருக்குது, நம்ம யாரும் சொல்ல முடியாது. இந்து மதத்தில் அதே மாதிரி இருக்கு. ரெண்டாவது, ஐயா சொல்றது 100% நான் ஏத்துக்கிறேன். ஜாதி என்கிற புற்றுநோய் இருக்கிறது இந்து மதத்துல. அந்த புற்றுநோயை நம்ம அகற்றுறதுக்காக நம்ம நடவடிக்கை எடுக்கணும், தேவையான நடவடிக்கையை எடுக்கல. ஆனால் அடிப்படையாக இந்து மதத்தில் தவறுகள் இருக்கின்றன, அந்த தவறுகளை நாங்கள் களையவில்லை, அந்த கலையை முழுமையாக களைய முயற்சி செய்யவில்லை என்ற ஒரு காரணத்தினால நம்ம அனைத்து மற்ற மதங்களில் தவறுகள் இருந்தால், அதாவது இங்க தவறுகள் இருந்தால் அங்க தவறுகள் இருக்கலாம் அப்படிங்கறது நம்ம ஏற்றுக்கொள்ள, இதையும் இதிலும் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும், அதிலும் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட தான் பார்க்கணுமே தவிர இங்க தப்பு இருக்கு அங்க இல்ல. வித்தியாசமே சட்டங்களால என்ன எந்த அளவுல பெரிய அளவுல பாதிப்பு வருது, என்ன ஒரு அன்ட்ரஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு, இல்ல மாத்துவதுங்கிறது அடிப்படையாக. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஏன் இதை ஒரு கம்யூனல் ஆங்கிள் எதுக்கு கொடுக்கப்பட வேண்டும்? ஒன்று. ரெண்டு, இது பாஜக அரசு செய்வதனால் இதற்கு இந்துத்துவ ரீதியாக தான் அந்த வரப்போற சிவில் சட்டம் வரும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் இருக்கிறதுங்கிறார். அந்த மாதிரி இருந்தால் முதல்ல அதை நிச்சயமாக அது அப்போஸ் பண்ண வேண்டும். ஹிந்து சிவில் கோட் இஸ் நாட் யூனிஃபார்ம் சிவில் கோட். Uniform civil code is Hindu civil code plus Islamic civil code plus Christian civil code plus Jain civil code, Buddhist அனைத்து மத தலைவர்களையும் ஒன்று கூட்டி அமர வைத்து ஒரு குழு அமைத்து அதிலிருந்து வருகின்ற ஒரு யூனிஃபார்ம் சட்டம். அமெரிக்காலேயோ யூரோப்லயோ பெரும்பாலான நாடுகள்ல யூனிஃபார்ம் சிவில் கோட் தான் இருக்கிறது. அங்க வாழும் மற்ற இந்து மதத்தை சேர்ந்தவராக இஸ்லாம் யாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிப்படை கொள்கையான மதச்சார்பின்மை பாதிக்கப்படும் அப்படின்னு வெங்கைய நாயுடு சொல்றாரு. இல்ல, அதுலதான் அடிப்படையா இருக்கு. இப்போ நீங்க சொல்ற சில நாடுகளில் அபிஷியல் ரிலிஜன், அதிகாரப்பூர்வமான மதம் இருக்கிற நாடுகள் வேற, மதச்சார்பற்ற நாடுகளின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்க முடியும். எனவே மதச்சார்பற்ற நாடுகள் என்று வருகிற போது ஒரு உலகத்தின் மிகப்பெரிய மதச்சார்பற்ற நாடு என்று நாம் இந்தியாவை சொல்லலாம். அப்படி மிகப்பெரிய அந்த மதச்சார்பற்ற நாட்டில் நீங்கள் இன்னைக்கு நிலைமை என்னவாக இருக்கிறது? எல்லா மதங்களுக்கும் ஒரே சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் இது மதங்களை கொண்டிருக்கிற பல்வேறு மதங்களை, பல்வேறு தேசிய இனங்களை கொண்டிருக்கிற நாடாகத்தானே இன்னமும் இருக்கிறது. நீங்கள் பல்வேறு மதங்கள் இருக்கிற போது நாம் அடிக்கடி சொல்லியிருக்கிற செய்தி தான், குற்றவியல் சட்டத்தில் ஆளுக்கு ஒரு தண்டனை கொடுக்கலையே, குற்றத்திற்கு அத்தனை பேருக்கும் ஒரே தண்டனை தான். ஆனால் நீங்கள் வாரிசு உரிமை என்று வருகிற போது பல்வேறு செய்திகள் இருக்கின்றன. நீங்கள் இஸ்லாம் மதத்தில் 4 திருமணம் மனைவிகளை வைத்துக் கொள்ளலாம் என்று இஸ்லாமிய சட்டத்தில் இருக்குன்னு அடிக்கடி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நான் நடைமுறையில் பார்க்கிற போது எல்லா இஸ்லாமியர்களும் 4 மனைவிகள் வைத்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி உங்களுக்கு சட்டப்படி தடுக்கப்பட்டிருந்தாலும் இந்துக்களுக்கு வேறு உறவுகள், அதாவது திருமண உறவுகளை தாண்டிய பாலியல் உறவுகளே இல்லை அப்படின்லாம் சொல்லவும் முடியல. இப்போ நாம் சேர்ந்து வாழ்வது, அந்த லிவிங் டுகெதர் என்பதை நீதிமன்றம் ஏற்றுக்குதா இல்லையா? அது எல்லாருக்கும் தானே, அது இந்துக்களுக்கும் பொருந்தும் தானே. எனவே அதுல பல்வேறு விதமான நீங்கள் ஒவ்வொரு மதம் சார்ந்த சட்டங்களையும் நீதிமன்றத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் இங்க இருக்கு. போகும்போது அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். முக்கியமான அதை நான் சொல்றேன். அதுலயே நண்பர் ராமன் முதல்ல என்ன சொன்னார்னா,
அந்த நூர்ஜஹான் போன்ற பெண்களே என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு குரானில் கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகள் மறுக்கப்படுகின்றன தான் கேட்குறாங்க. ஒன்று அடிப்படையில் அவங்க பொதுக்குடிமை சட்டத்தை கேட்கல. அவங்க அந்த இஸ்லாமிய சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய சட்டத்தில் இருக்கிற உரிமைகள் மறுக்கப்படக்கூடாதுன்னு தான் கேட்குறாங்க. நீங்கள் இப்போ இந்த சட்டத்தை எதிர்த்து இந்து மதத்து பெண்கள் நீதிமன்றத்துக்கு போகலாம் என்றால் இஸ்லாமிய பெண்களும் போகலாம் என்பது தானே இன்னைக்கு நடைமுறையாக வந்திருக்கிறது. இப்போ அவங்க போனதுனால தானே உங்களுக்கு இந்த செய்தியை வந்திருக்கிறது. அவங்க போக முடியாதுன்னு யார் தடுத்திருக்கிறாங்க? அதாவது அந்த கடிதத்தில் அவங்க கேட்கறது அவங்க உரிமைகள். அந்த உரிமைகளை கேட்கும்போது அது பாயிண்ட் அவுட் பண்றாங்க. இதை மத ரீதியாக ஆண்கள் எங்கள் சமுதாயத்தில் எதிர்க்கிறாங்க, மத ரீதியாகவும் இதற்கு தடை இல்லைங்கிறதுக்காக அந்த பாயிண்ட்டை கொண்டு வரதுக்காக அவங்க கேட்கிறாங்களே தவிர, எங்களுக்கு மத ரீதியான சட்டத்தின் அடிப்படையில் தான் எங்களுக்கு நீங்க தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறது அவங்க அந்த கடிதத்தில் இல்லவே இல்லை. அது எதுக்குன்னா அவங்க பாயிண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அதாவது எங்க மத ரீதியாகவும் இதற்கு தடை இல்லை, இதை எங்க மதத்தை சேர்ந்த ஆண்கள் செய்யற ஒரு விஷயம், இதை தவிர எங்கள் மத ரீதியாக இதுக்கு தடையே இல்லை. பல நாடுகளில் இந்த பெண்களுக்கு இந்த உரிமை இருக்கிறது, இஸ்லாமிய நாடுகளிலே பெண்களுக்கு உரிமை இருக்கிறதுங்கிறாங்க. சோ அடிப்படையாக அவர்களுடைய இது உரிமைகள் அவங்க கேட்கிறாங்க. அந்த உரிமைகள் என்ன மதத்தா இது ஃபர்ஸ்ட் இது ஒரு பொலிட்டிசைஸ் பண்றதுக்கு நிச்சயமா ஒரு வசதியாக இருக்கிறது. ஏன்னா பாஜக அரசு கொண்டு வருகிறது, உடனே அவங்க அதை ப்ரோ இந்துத்துவாவாக கொண்டு வருவாங்க, மற்ற சமுதாயங்கள் அதை எதிர்க்க வேண்டும் என்று. ஆனால் யூனிஃபார்ம் சிவில் சட்டம் என்பது இந்து சிவில் சட்டமாக இருக்கக்கூடாது. யூனிஃபார்ம் சிவில் சட்டம் என்று அனைத்து மதங்களையும் கூட்டி உட்கார வைத்து பேசி முடிவெடுத்து ஒரு காமனா ஒரு கோடு வந்தால் அனைத்து நாடுகளிலும், உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான நாடுகளில் யூனிஃபார்ம் சிவில் சட்டம் இருக்கிறது. ஏன் இந்தியாவில் கொண்டுட்டு வரணும்? நீங்க மத ரீதியிலான ஒரு பழக்க வழக்கமோ நடைமுறையோ அது சார்ந்த மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற போது அதுல மாற்றங்களே கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாற்றங்களை இப்ப நீங்களே சொன்னீங்க, சைரா பானு வழக்குல தலாக் வழக்கு, அவங்க நீதிமன்றத்துக்கு போய்த்தானே அதை பெற்றார்கள். அப்போ நீதிமன்றத்துக்கு போவதற்கு அவர்களுக்கு தடை இருக்கிறது என்று சொல்லுவது உண்மை இல்லையே. தடை இருந்தால் எப்படி அவங்க போயிருக்க முடியும்? அவர்கள் நீதிமன்றம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க, ஆனா போக முடிஞ்சிருக்கு, தீர்ப்பை வாங்க முடிஞ்சிருக்கு. ரெண்டாவது என்னன்னா, இப்ப என்ன கேள்வி என்றால், நீதிமன்றத்துக்கு போய் அந்த மதம் சார்ந்த சட்டத்தின் கீழ் தங்களுக்கான நியாயத்தை கேட்கிறார்களா அல்லது மதம் சார்ந்த சட்டம் கூடாது என்று கேட்கிறார்களாங்கிறது ரொம்ப அடிப்படையான கேள்வி. அப்படி யாரும் கேட்கல. அவர்கள் ஏன்னு கேட்டா, இந்த நாடு மதங்களால் சூழப்பட்டிருக்கிற ஒரு நாடாக இருக்கிறது. எனவே அந்தந்த தனி உரிமை, அதாவது பொது குடிமை சட்டம் என்பது எங்கே தலையிடுகிறது என்றால், ஒரு திருமணத்தில், மன முறிவில், குழந்தைகளை தத்தெடுப்பதில், திருமணம் என்பதை இந்து மதம் ரொம்ப புனிதமாக பார்க்கிறது. இல்ல மதங்களால் கிறிஸ்தவ மதம் அப்படிதான் பார்க்கிறது. இல்ல, ஆனா அரசும் நீதிமன்றமும் எல்லாரையும் சமமான குடிமக்களா தானே பார்க்கிறாங்க. சமமான குடிமக்களாக பார்ப்பதால் தான் தண்டனை சட்டம், குற்றவியல் தண்டனை சட்டம் சமமாக இருக்கிறது. பொது குடிமை சட்டம் என்பது அவரவர்களினுடைய, அந்த மதம் என்பதே அவரவருடைய நம்பிக்கை, வாழ்க்கை, அனுபவம் சார்ந்தது தானே. இந்து மதம் தானே திரும்ப எங்களுடைய வாழ்க்கை நடைமுறைங்கிறாங்க. நான் ஒரு செய்தியை சுருக்கமாக சொல்கிறேன். திருமணம் என்பது ரொம்ப புனிதமான ஒரு உறவு என்று சில மதங்களில், இந்து மதத்தில், கிறிஸ்தவ மதத்தில் பார்க்கப்படுகிறது. ஆனால் இஸ்லாமியர்கள் அதை ஒரு ஒப்பந்தமாகத்தான் பார்க்கிறார்கள். சுயமரியாதை திருமணங்களில் நாங்கள் அதை திருமண ஒப்பந்தம், வாழ்க்கை துணை நல்ல ஒப்பந்தம்னு தான் நம்ம அதை சொல்கிறோம். எனவே திருமணத்தை நானும் புனிதமாக பார்க்கணும்னு என்னை கட்டாயப்படுத்த முடியாது, அல்லது ஒப்பந்தமாகத்தான் பார்க்க வேண்டும் என்று புனிதமாக பார்க்கிறவர்களை கட்டாயப்படுத்த முடியாது. இவ்வளவுதான் செய்தி. நீங்க அப்படி கட்டாயப்படுத்த முடியுமா? கட்டாயப்படுத்ததே இல்லை. அதாவது ஒரு மதம் என்பது ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு காலகட்டத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு செட் ஆஃப் பிலீஃப்ஸ், நம்பிக்கைகள். அந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில் அந்த மதம் வளர்கிறது. ஒரு மதம் காலத்தினுடைய போக்கிற்கு ஏற்ப அதை மாற்றி அமைத்துக் கொள்கிறது. இப்ப இந்து மதத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்து மதத்துல சதி இருந்தது. சதியில் உடன்கட்டை ஏறுவார்கள் பெண்கள். அது சட்டத்திலே நூற்றாண்டுகளா நடந்து கொண்டிருந்தது. இப்போ இந்து மத தலைவர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு நம்ம சதியை நிறுத்தணும்னு சொல்லியே பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்துச்சு, அவுட்லா பண்ணாங்க, தடை விதித்தார்கள், முடிஞ்சு போன கதை. சீர்திருத்தவாதிகள் இருந்தாலும் சட்ட ரீதியாகத்தான் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். உண்மைதான், நான் மறுக்கல. அதை ஆரிய சமாஜம் போன்றவைகள் அதை முதல்ல 1820களின் தொடக்கத்திலிருந்து வருது. அதை அழுத்தமாக ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள் சொல்லுகிறார்கள். அது சட்டமாக கொண்டு வரப்படுகிறது. நீங்க அப்ப அது எங்கிருந்து வருது?
இந்து மதத்தினுடைய சீர்திருத்த அமைப்புகள்லேருந்தே வருது. நான் மதங்களில் மாற்றமே கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. காரணம், நான் மதங்களே கூடாதுன்னு சொல்றவன். ஆனால் மதங்களுக்குள் சீர்திருத்தத்தை அந்த மதம் சார்ந்தவர்கள் பாரதிய முஸ்லிம் மகிழா ஆந்தோலன்ங்கிறது ஏன் நீங்க அந்த காலத்துல ஆரிய சமாஜ்ங்கிறத விட ஏன் ஒப்பிடக்கூடாது? இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் பெண்கள் தானே வர்றாங்க முன்னாடி. திரும்ப பாரதிய முஸ்லிம் மகிழா சமேதன் என்ன முன்மொழிகிறது? நீங்க மதம் சார்ந்த சட்டம் கூடாதுன்னு சொல்லுதா? இல்ல, அவர்கள் கேட்பது உரிமைகள், சம உரிமைகள் பெண்களுக்காக அடிப்படையில் உரிமை. இல்ல மதமும் அதை நிராகரிக்கவில்லை அப்படிங்கறத அவங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்களே தவிர அவர்கள் கேட்பது உரிமைகளை கேட்கிறாங்க. இதை திருப்பி திருப்பி ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக யூனிஃபார்ம் சிவில் சட்டம் கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிற அந்த போக்கே தவறு. ஏன்னா அடிப்படையாக எந்த ஒரு சமுதாயத்தினுடைய உரிமைகளையும் பறிக்க வகையில் இந்த இது இருக்கக்கூடாது. இப்போ அதே ஐயா சொன்ன மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோட் மூலமாக நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும். ஒரு சாதாரண ஒரு கேள்வி, நீங்க எதிர்ப்பு குரல் அந்த சமுதாய மக்களிடே வரலைங்கிற போது வந்துட்டு இருக்கே, இது எங்க இருக்கு? சைனா பானு யாரு? சைனா பானு யாரு? செயல்படுத்தணும்னு சொல்றாங்க. அந்த எதிர்ப்பு குரல்ங்கிறது இதை ஒட்டுமொத்தமாக நீங்க விட்டுடுங்க, இது வேண்டாம், அங்க இருந்து எதிர்ப்பு குரல் வரல, அப்ப நீங்க வெளியில இருந்து இதெல்லாம் மாத்திட்டா சரியா வந்துரும்னு சொல்றது எல்லாம். அதாவது இதுல என்ன பெரிய சிக்கல்னா, இந்து மதத்தில் இருக்கிற குளறுபடிகளையும் தீர்த்து வைப்பதற்கு இந்த யூனிஃபார்ம் சிவில் சட்டம் முயன்றால் பிரச்சனை இருக்காது. ஏன்னா இங்க இந்து மதத்தில் இருக்கிற இந்த ஜாதி பிரச்சனையை தீர்ப்பு வைப்பதற்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுத்தாங்க. ஒரே ஒரு பாயிண்ட், அதாவது இந்த ஆங்கிள திருப்பி திருப்பி இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராகவே வரப்போகிறது இந்த யூனிஃபார்ம் சிவில் சட்டம், அவர்களுடைய உரிமைகள் மட்டும் பறிக்கப்படும் அந்த அடிப்படையில கொண்டு போறதுனாலதான், அரசியல் கட்சிகள் கொண்டு போறதுனாலதான் இதுல சிக்கல் இருக்கிறது. அனைத்து சமுதாயத்திற்கும் உங்களுக்கு 3 உரிமை போகும், இவங்களுக்கு 2 உரிமை போகும், அவங்களுக்கு 4 உரிமை போகும்னா யாருக்கும் பிரச்சனை இருக்காது. சொல்லப்படவே இல்லை. இது முழுக்க முழுக்க இந்துத்துவ சட்டத்தை பொதுமையாக்குவதற்கான முயற்சி என்பதால் கடுமையாக அது எங்கேயுமே கூறப்படவில்லை. அது ஒரு யூகம். மிக்க நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.